இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்க ஒரு குழந்தையும் சரி, நாளைக்கு சலங்கு பூஜை முடிச்சு அரங்கேற்றம் முடிஞ்சு அவங்களுக்கு நாட்டியத்தை ஒரு முழு முதற் பயிற்சி எடுத்துட்டு எங்களை மாதிரி டீச்சராக வரக்கூடிய பாக்கியம் இருந்தாலும் அது விஜயம் கார்த்திக் அவர்கள் கையாலே ஆரம்பித்து கொடுத்து அந்த குழந்தைங்களும் ஒரு பெரிய அளவில் வரணும். அது அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது இவங்களுக்கு. அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது. 9th வந்துட்டாங்க, 10th வந்துட்டாங்க, 12th வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக் கொடுங்க. அதுவும் இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியது தைரியம், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் இருக்கணும். அவங்களுக்கு டிசிப்ளினை முதல்ல எல்லா குழந்தைகளுக்கும் தேவை தான். ஆனால் பெண் பிள்ளைகள்னு வரும்போது உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம் அதுதான். அவர்களுடைய பாதுகாப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு கலைகள் பெரிய உறுதுணை புரிதல், எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அவங்களுக்கு வகுப்புக்கு வரும்போதே அதை டிசிப்ளின் சொல்லி கொடுத்துடுறோம். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த முதல் ஸ்டெப்லேருந்து அதிகமாக இன்னும் நிறைய கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. அதுக்கு அற்புதமான விஜயம் கார்த்திக் அவங்களுடைய அகாடமி இருக்குது. இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டு அடுத்த நிலைக்கும் இந்த நிகழ்வு இந்த 25வது அப்படின்ற இந்த ஆண்டு விழாவின் வெள்ளி விழா பொன் விழா காணக்கூடிய ஆண்டுகளிலும் அவங்களோட உழைப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும். அன்னைக்கு 100 குழந்தைங்களுக்கு மேலே இங்கே வந்து ஆடுவாங்க. அப்படி ஒரு வாய்ப்புக்காக நானும் காத்து கொண்டிருக்கின்றேன். இந்த உழைப்பெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, அந்த குருவுக்கு கிடைச்சது தான். அதையும் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். என்றைக்குமே ஆடக்கூடிய ஒரு வல்லமை அல்ல, அந்த அபிநயத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறன் குரு கிட்ட இருக்குன்றத குழந்தைங்க எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த குரு வந்து அழகாக ஆடினாங்க பாருங்க, முகபாவத்தோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ். அந்த குழந்தைங்க அதை விட அதிகமாக அந்த குழந்தைங்க எவ்வளோ ஆர்வமாக குருவின் நாட்டியத்தை பார்க்க இருக்காங்க. அப்போ ஒரு குருவானவர்களுக்கு ஆடக்கூடிய அந்த திறன் அப்படின்றது எந்த ஏஜ்லேயும் உண்டு. அவங்க அதை ஆடணும் அப்படின்ற போது அவங்கள பார்க்கும்போது ஒரு மார்க்கம் பண்ணி முடிச்ச ஒரு திருப்தியை நான் பார்த்தேன். அந்த ஒரு சந்தோஷத்தை நான் என்னால் உணர முடியும். அது விஜயம் டான்ஸ் அகாடமி மென்மேலும் வளர வேண்டும். அத்தனை குழந்தைகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். பக்கவாத்திய கலைஞர்கள் எல்லாம் என்னுடைய குடும்பம் தான். அவங்க எல்லாரும் அவங்க தனித்தனியாக சொல்கிறத விட எனக்கு முதல்ல ஆர்த்தி மேம் பாடி கேட்டேன் ஃபஸ்ட் டைம் இந்த நிகழ்ச்சியில். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பவர், அப்படி பசங்க ஆடுறதுக்கு ஏற்ற அந்த பவர், எப்படி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு எங்களை வந்து மிருதங்கம் அண்ணா வந்து பாலாஜி அண்ணா வந்து வளர்த்துட்டே வரார். நான் பல வருஷம் எங்களுடைய பயணம் 20 வருஷத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு. வளர்த்துட்டே வர நாங்களும் வளர்ந்துட்டே வரோம். அப்படி தான் விஜயம் கார்த்திக் மேமும் அப்படி தட்டி கொடுத்து பண்ணுறதெல்லாம் அழகான திருத்தமான நட்டுவாங்கம் சொல்கட்டோட ரொம்ப அழகாக சிறப்பாக எல்லாமே இருந்தது. எனக்கு இந்த ஆண்டு விழாலே ஆர்கெஸ்ட்ராவோட இந்த நிகழ்வை பார்த்தது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். இதற்கு பின்புலம் உழைத்த அத்தனை சீனியர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அத்தனை பேருக்கும் மனமாற நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களின் சார்பாக.